பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நம்மை உயர்த்துவது திண்ணக்கம். இதை அடையாளங்களால் காட்டுகிறார். ஆதார வசனம் லூக்கா 22:32 நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, யோபுவை புடைப்பதற்கு ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு சாத்தான் தேவனிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டார். தேவனோ யோபுவின் ஜீவனை தொட அனுமதிக்கவில்லை. அதை மட்டும் விட்டுவிடு என்று சொன்னார். சாத்தான் சகலத்தை அழித்தாலும் ஜீவன் மட்டும் இருந்தால் போதும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கும் தேவன், ஒன்றுமே இல்லாதிருந்து உருவாக்குற தேவன், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், வழியே இல்லாதஇடத்தில் புதிய வழியை உண்டாக்கி கொடுக்கிறவர், சகலத்தையும் மீட்டு உயிர்ப்பித்து புதுப்பித்து கொடுப்பார் என்பதனாலே ஜீவன் மட்டும் இருக்கட்டும் என்றார். சாத்தான் இருக்கிறவைகளை அழிக்க முடியும், உருவாக்க உண்டாக்க முடியாது. இவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். இயேசுவோ ஜீவனை கொடுக்கவும் புது வாழ்வு நிறைவாழ்வு கொடுக்கவும் அதை பூரணப்படுத்தவுமே வந்திருக்கிறார். யோவான் 10:10. இப்படிப்பட்டவர் பேதுருடன் முன்னெச்சரிக்கைப்படுத்துகிறார். சாத்தான் புடைக்கு உத்தரவு பெற்றான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் என்றார். ஆம், விசுவாசம் ஜீவன் போன்றது. கடைசி காலங்களில், இப்போ இருக்கும் காலங்களில் அன்பும் விசுவாசம் தணிந்து போகும், ஒழிந்து போகும் என்கிறது வேதம். விசுவாசம் ஒழிந்தது என்றால் மலையளவு கிருபை இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றளவும் இயேசு செய்த அந்த ஜெபந்தான் நம்மை தாங்கி பிடித்து வருகிறது. விசுவாசத்தில் சந்தேகப்பட்டு விழுந்தாலும் அவருடைய ஜெபம் நம்மளை தூக்கி பிடிக்கிறது. ஏன் இயேசு விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்? இந்த விசுவாசம் தானே நம்மை அவரிட கிட்டி சேர்த்தது. தமது கிருபையை கொண்டு ரட்சித்தார், நீதிமான்களாக நம்மை மாற்றினார். இத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் நம்மை ஃபைனலாக மகிமைப்படுத்த விரும்பி அதை செய்து வருகிறார். ரோமர் 8:30. இயேசு பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாயிருந்தவர். பாவத்தின் அடியில் சிக்குண்ட நம்மை விடுவிக்க, மீட்க, நம்மை அந்த பிதாவின் மடியில் வைக்க தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிவியின் ரூபெடுத்து மேலே இருந்து கீழே வந்தார். மனுஷ சாயலானார். மரண பரியந்தம் இயேசு தம்மை தாழ்த்தினார். எதற்கு? நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக. அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. யோசித்து பாருங்கள், நாம் என்ன செய்தோம்? என்ன யோக்கியதை நமக்கு? ஆனால் செய்தாரே அன்பு, அன்பு, அன்பு செய்ய வைத்தார். இப்பேற்பட்ட ரட்சிப்பை நாம் அசால்ட்டாக கருத கொள்ளக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம், அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தர் தேவதூதர்களை கொண்டு மனிதர்களை ரட்சிக்க சித்தம் கொள்ளவில்லை. சிறுமையும் எளிமையுமான நம்மை கொண்டுதான் உலகத்திற்கு இந்த நற்செய்தியை கொடுக்க விருப்பம் சித்தம் கொண்டுள்ளார். கர்த்தரின் நோக்கம் பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவனை வெட்கப்படுத்தும் வகையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். இதற்கு ஏசாயாவை கொண்டு பேச வைக்கிறார். ஏசாயா 61:7 நன்றாக மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் உயர்த்த நம்மளை விரும்புகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நமக்குத்தான். கேட்டீர்களா? இதை நாம் அடையாமல் கர்த்தர் ஓயவே மாட்டார். நித்திய ஆக்கினையிலிருந்து நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சிக்கு கொண்டு வருகிறார். இது யாருக்கோ பக்திமான்களுக்காக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் உங்களுக்குத்தான். இதற்கு நான் ஒன்றும் பெரிதாக செய்யவில்லையே, எனக்கு எல்லாம் கிடைக்குமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கார்கள். சந்தேகப்படாதீர்கள். உங்களுக்குத்தான். நானும் நீங்களும் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம், செய்ய முடியாது. அவரெல்லாம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இயேசு கல்வாரியிலே சகலத்தை செய்து முடித்து விட்டார். அந்த வேலை முடிந்தது. இதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டால் போதும். நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கர்த்தர் செய்கிறது, சிறியதை சிறந்தது அடையாளம் காட்டுகிறார். உனக்கு இது கட்டாயம் கிடைக்கும், நான் உன்னை உயர்த்துவேன் என்பதற்கு அடையாளத்தை காட்டுகிறார் வேதத்தில். சிறியதை சிறந்ததாக்குகிறார். பார், இப்படி சிறியதை நான் சிறந்ததாக்கி காட்டுகிறேன். நீதானே உன்னை நானே தாழ்த்தி கொள்கிறாய். தாழ்த்தி கொள்ளாதே. 1 கொரிந்தியர் 1:27-28 இதை புரிந்து கொள்ள உதவும். உலகத்தின் ஞானவான்களை பைத்தியத்தை கொண்டு வெட்கப்படுத்தினார். வல்லமை பலம் உள்ளவர்களை இந்த பலவீனமான நம்மை கொண்டு வெட்கப்படுத்துகிறார். எப்படி? அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை நம்மை கொண்டு செய்ய வைக்கிறார். ஆவியின் நிறைவை கொடுத்து செய்ய வைக்கிறார்.
உள்ளவைகளை அவமாய் எண்ணப்பட்டவர்களை, இல்லாதவர்களை அற்பமாய் எண்ணப்பட்ட தெரிந்து கொண்டு அவர்களை வெட்கப்படுத்துகிறார். இது அடையாளம் உலகத்தில் நடந்து வருகிறது. வெட்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நம்மை யாவரும் பார்க்கும்படியாக வைக்கிறார். தற்போது நாம் இருக்கும் நிலைமை நாம் திறமையில் வந்ததல்ல. எங்கு இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ரெண்டாவது, ஒதுக்கப்பட்டதை உபயோகப்படுத்துகிறார். இதையெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். நான் பார் இப்படியெல்லாம் செய்து வருகிறேன், ஆகையால் நீ கவலைப்படாதே. அந்த ஏசாயா சொன்னது 61:7, அது உனக்குத்தான், நீ செய்வேன் என்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கற்சாடி, 6 கற்சாடி, அது ஒதுக்கப்பட்டு வெளியே வைத்திருக்கிறது. தண்ணீர் நிரப்பி காலை கழுவிக்கொள்ளத்தான், வெளியிலிருந்து வர்றவங்க காலை கழுவிக்கொள்ளத்தான். அது உபயோகம் இல்லை. தானே உற்பத்தி பண்ணின, உண்டாக்கி கொடுத்த அந்த மகிமையில் திராட்சரசம் வைக்கும் பாத்திரமாக மாற்றவில்லையா? அப்படி நாம் எங்கேயோ கிடந்த நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உபயோகம் உள்ளவர்களாக, உபயோகப்படுத்துவர்களாக, மகிமையுள்ளவர்களாக நம்மளை மாற்றி வருகிறாரே. லூக்கா 19ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசித்துப்பார். ஒரு கழுதை குட்டிக்கு கட்டி வைத்திருக்கார். யார் அது விரும்புவார்கள்? யார் அதில் உட்காருவார்கள்? ஆண்டவர் போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். மதிப்பு கொடுத்தார். அதன் மீது வஸ்திரத்தை போட்டு ஏற்றினார்கள். அப்படித்தாங்க இந்த கழுதையின் மீது ஆண்டவர் நம்மளுக்குள் குடியிருக்கிறார், மதிப்பு கொடுக்கிறார். இது அடையாளம். அப்படித்தான் நம்மையும். மூன்றாவதாக, அற்பமாக எண்ணப்பட்டவைகளை பெருக்குகிறார், பெருக்கி காட்டுகிறார். எண்ணிக்கை கொண்டு வராதவர்களை எண்ணிக்கைக்கு மேலாக செய்கிறார். ஆபிரகாம் ஒரே ஒரு குடும்பம், ஒருத்தன். ஏசாயா 51:2 வாசித்து பாருங்கள். ஒருவனாய் இருக்கையில் அழைத்தேன் என்கிறார். அவனை நோக்கி பாருங்கள் என்கிறார். நான் பெருக பண்ணினேன் என்கிறார். இன்றளவு நாம் பேசிக்கொண்டிருக்க அத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்க நீங்களை யாவரும் ஆபிரகாமின் விசுவாச சந்ததி அல்லவா? ஒருவனை கொண்டு இப்படி பெருக்கினார். இது அடையாளம். நம்மை பெருக்குவதற்கு இது அடையாளம். நான்காவது, சாபமாய் எண்ணப்பட்டதை ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக வைத்தார். லேவி கோத்திரம் சபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 49:5-7 வரை வாசித்து பாருங்கள். யாக்கோபு சபிக்கிறான், சிவியோனையில் லேவியும் சபிக்கிறான். அவர்கள் தான் ஒரு உயிரை கொன்றவர்கள் என்று. அவர்களை சிதறடிப்பேன் என்கிறார். சபிக்கப்பட்டவர்கள். அவன் விட்ட சாபம் மோசேயை கொண்டு நீக்கினார். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24-27 வரை வாசித்து பாருங்கள். லேவி கோத்திரம்தான் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் இஸ்ரவேல் மக்களுக்கு. அவன்தான் ஆசாரியர்கள். சபிக்கப்பட்டவனை ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக வைத்தார். ஹல்லேலூயா. எல்லா கோத்திரத்துக்கும் கானான் தேசம் நூல் போட்டு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் நானே அவர்கள் சுதந்திரம் என்றார். ஆசாரிய பட்டம் அவர்களுக்கு வந்தது. சபிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு அடையாளமாக மாற்றினார். அப்படித்தான் நம்மை அப்படித்தான் மாற்றுவார். இதெல்லாம் அடையாளங்க சொல்லுகிறார். கர்த்தருக்காக யார் வைராக்கியம் கொண்டு இருக்கிறீர்கள் என்று மோசே அழைத்த போது இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்து விட்டார்கள். லேவி கோத்திரம் ஓடி வந்து நின்றது. பினகாசு எழுந்திருந்து போய் நியாயம் செய்தான். அந்த சபிக்க வேண்டாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் செய்தவர்களை கொன்று குவித்தான். அன்றோடு இந்த லேவி கோத்திரத்து சாபம் நீங்கியது. கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றார்கள். இந்த தீட்டான் அதை கொண்டு நீதி செய்தான். இதெல்லாம் அடையாளம். நமக்கு சொல்லுகிறார், நான் இப்படி செய்யவில்லையா? சபிக்கப்பட்டவனை ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக மாற்றவில்லையா? ஒன்றுமே இல்லாதிருந்து நான் உருவாக்கி கொண்டு வரவில்லையா? இதையெல்லாம் நான் செய்த நான் உனக்கு அடையாளமாக சொல்கிறேன். அந்த ஏசாயா 61:7 உனக்குத்தான் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் செய்து முடித்தாய்வற்று. சாபமாக கருதப்பட்ட சிலுவை இயேசுவை தூக்கி மேலே போட்டார்கள். இன்று அந்த சிலுவை பாதுகாப்பின் சின்னம், ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறிவிட்டது. ஏசாயா 61:7 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் பெறுவோம் என்பதற்கு இவைகளே அடையாளங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். விசுவாசியுங்கள், இதிலே நிலைத்திருங்கள், அவரது உறவிலே நிலைத்திருங்கள். கர்த்தரும் உங்களில் பிரியப்படுகிறார், நிலைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு கொடுத்து நிறைத்து ஆச்சரியமான அதிசயமான கிருபைகளை காட்டி நிரூபிப்பார். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாம். எங்களை மதித்து எங்களுக்கு இத்தனை அடையாளங்களை காட்டி நான் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்று காட்டினமைக்கு நன்றி. நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் ஆண்டவரே உங்கள் அன்பிற்கு பாத்திரமாயிருக்கிறோம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு அடியான எவ்வளவுதான் உயர்த்தினாலும் ஆரம்பத்தில் கொண்ட தாழ்மையும் பயபக்தியும் என்றென்று காப்பேன், விடமாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.